உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு குருவும் சூரியனும் இணையக்கூடிய அமைப்பு யோகம், சிவராஜ் யோகம். இந்த சிவராஜ் யோகம் எங்கே நடக்குதுன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்தில் நடக்குது. அப்போது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம், சூரிய பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் விழுது. இதோட அந்த குரு இன்னும் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவத்திலையும் குரு பார்வை விழுது, உங்களுடைய தனஸ்தானத்திலையும் குரு பார்வை விழுது. அப்போது இந்த இடங்கள் எல்லாமே இந்த குரு பார்வை விழுறதுனாலையும் சிவராஜ யோகம் அடைஞ்சதுனாலையும் இந்த சிவராஜ யோகத்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 6ஆம் பாவத்தில் தான் இது நிகழுது. அப்போது அந்த இடத்துல இந்த விஷயம் நிகழ்வதால் உங்களுக்கு அந்த 6ஆம் பாவத்தினுடைய முழு தாக்கமும் கிடைக்கும். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசிக்கு இந்த குரு உச்ச குரு அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. உச்ச குருவுக்கு 7ஆம் அதிபதியோட இணைப்பு நடக்குது. இது எத்தனை காலகட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கப் போகுது. 6ஆம் பாவம்ன்றது ஒருத்தருடைய கடன் சுமைகள் சார்ந்த இடம், ஒருத்தருடைய எதிரிகள் சார்ந்த இடம், ஒருத்தருடைய நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட இடம், தடைகள் சார்ந்த இடம். அப்போ இந்த இடத்துல இந்த யோகம் உருவாகும் பொழுது நீண்ட நாள் கடன், ஏன்னா கும்பராசி என்பர்களுக்கு என்றைக்கு 7.5 சனி தொடங்கினதோ அன்னையிலேருந்து உடம்புல ஒன்று போனால் ஒன்று உபாதைகள், பிரச்சனைகள், உடம்புல பிரச்சனை, அப்பப்போ ஏதாவது ஒரு பாதிப்புகள் கொடுக்கறது. இதனால் பயம், இனம் புரியாத ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமை. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் அவ்வளோ பர்ஃபெக்ட், தெளிவு, ரொம்ப கிளாரிட்டி, உழைப்பாளிகள், ஒன்று நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க, அவ்வளோ போல்டாக செயல்படுவீங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை தனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு சுயநலமாக யோசிக்கக்கூடியவங்களே கிடையாது. அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தும் கூட உங்களை அருகாமையில் இருக்கிறவங்களுக்கே உங்களை புரிய வைக்க முடியாத நிலைமையெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அப்போது இந்த நிலை நீடித்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா, மன உளைச்சல்கள் அதிகம், ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகம். இது எல்லாத்தையும் தாண்டி பெரும் பிரச்சனை பொருளாதார ரீதியில். எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருந்தும் கூட நல்ல நல்ல அரிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனால் அது பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஆனால் அந்த வாய்ப்புகள் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை, உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு இடத்துல காரணமே இல்லாமல் தடையாகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, பட்ட பாடுக்குண்டான பலனை அடைய முடியாத ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். இதனால் இனம் புரியாத மன வழிகளை சுமக்கக்கூடிய ஒரு சூழல், இதனால் கடன் சுமைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை, மற்றவங்களை நம்பி ஒரு சில செயல்களை செய்து நீங்கள் பாதிக்கப்பட்டது மிச்சம். பார்ட்னர்ஷிப் ரீதியில் இறங்கி பல பேர் பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சி கடைசியில் பார்ட்னர் வளர்ந்தது தான் மிச்சமே தவிர உங்களுக்கு மீதி பாதி எங்கே எனக்கு எவ்வளோ வரும், நாளைக்கு பிஸ்னஸை பிரிச்சா அப்படின்னு பார்த்தா கடன் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன பாதிப்புகள். அப்போது இங்கே என்ன நடக்குது, நீங்கள் மற்றவங்கள வளர வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நட்பு வைக்கிறவங்க வளர்கிறாங்க, உங்களோட சேர்றவங்க வளர்கிறாங்க, நீங்கள் வழிகாட்டுறவங்க வளர்கிறாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ரொம்ப 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 ஏன்னா இந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் சேரலை, உங்கள் குடும்பத்தையும் சார்ந்து குடும்பமே கஷ்டப்படுற நிலைமைக்கு எல்லாமே ஆளாயாச்சு. எத்தனையோ முறை எவ்வளோ விஷயங்களில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் பொழுது கூட உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிங்க. ஆனால் கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை பாதிக்கப்பட்டுருமோ, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு எதிலன்னு பேச யோசிக்கக்கூடியவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன, உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் பலமும் ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சா அடுத்துக்கு அழகாக போயிடுவீங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கிற சனி குடும்ப சனியாக மாறி குடும்பத்தில் இல்லாத குழப்பங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கார். இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வர அதிர்ஷ்டத்திற்குரிய உங்கள் தனஸ்தானாதிபதி, குடும்பத்திற்கு அதிபதி சூரியன்
சூரியனோட குரு குடும்பத்திற்கு அதிபதி போய் அங்கே சேர்ந்து அவரே அந்த இடத்த பார்க்குறார். அப்போது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது, சஞ்சலங்கள் விலகப் போகுது. சூரிய பகவானுடைய சேர்க்கையால் பலமான நிலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அப்போது இத்தனை நாள் இருந்து கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது. இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் பக்க பலமாக நிற்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய 10ஆம் வீட்டையும் சூரியன் பார்க்கறது தான், குரு பார்க்கறது தான். அந்த குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை ரீதியில் இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது. வேலை ரீதியில் உங்களுக்கு எதிரில் நடந்த சூழ்ச்சிகள் எல்லாமே விலக போகுது. உங்களை எந்த இடத்த விட்டு தூக்கணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல அவங்களே பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும். நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் உண்டாக போகுது. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே வேலையை இழக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகிருந்திருக்கும். இன்றைக்கி மறு வேலை கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைமை, கண்டிப்பாக மறு வேலையும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை. கும்பராசியை பொறுத்தவரையிலையும் வைராக்கியம் ஜாஸ்தி. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கி முயற்சி பண்ணுவீங்க. அதில் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் கிடைச்சாலும் கிளம்பிடுங்க. வெகு தொலைவில் போய் ஒரு வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். சொந்த ஊரில், பிறந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோவா சிறப்பு இல்லை. வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கட்ட ஆரம்பிங்க. பூமி வாங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுங்க. பட் கடன் அதிகமாக வாங்கி அகலக்கால் எதுலேயும் வச்சிடாதீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, மற்றவங்கள நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். ஆனால் முழுசு ஒப்படைச்சிட்டு உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏமாற்றங்களை சந்திச்சிருவீங்க. அதை மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் நம்பினா முழுசாக நம்புவீங்க. நிறைய இழந்தாலும் கவலைப்பட்டதில்லை, சம்பாரிச்சிக்கலாம். ஏன்னா நாம் யாரையும் ஏமாற்றலை. நம்மளை ஏமாற்றி இருந்தால் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எத்தனையோ விஷயங்களையும் கடந்து வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் இல்லையே. ₹1 வருதுன்னா ₹10 செலவாகுது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? கடன் தான் அதிகமாகவே. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? நாம் ஏதாவது ஒரு சிறு குறு தொழில், நம்ம ஒரு வேலை, நம்ம வரக்கூடிய வருமானம் நமக்கு பத்தலை, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா? இல்லை இடமாற்றங்கள் வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா? இப்படி பல யோசனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. பயன்படுத்தினால் அதுவே மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கிடும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக தான் இது இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக திருமண தடை, நீண்ட நாள் திருமண தடை, உங்களுடைய தகுதிக்கும் இறங்கி இந்த இடத்துல போயெல்லாம் பொண்ணே கேட்க மாட்டீங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் கேட்டிருக்கீங்க. பட் முயற்சி எடுத்திருக்கீங்க, அது கூட உங்களுக்கு கிளிக் ஆகலைன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள. அதே சமயம் நல்ல இடமும் உங்களுக்கு கிடைச்சி அதுவும் மிஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் எப்போவும் நடந்திருக்கணும், எப்போவும் அது அமைச்சிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அமையலைன்ற ஒரு வருத்தம். அந்த வருத்தத்திற்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது. இங்கேருந்து நீங்கள் எங்கெங்கேயோ தேடி இருப்பீங்க, பார்த்தா இப்போ உங்களுக்கு பக்கமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு எது நடந்தாலும் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது. நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையே நினச்சவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் பல விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்பட போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகம் திசா புத்தியும் இன்னும் பார்க்கணும். அது உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கோ அதை பொறுத்து இன்னுமே டாப் லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த 3 பரலுக்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது, ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.